உறவு 12. இன்று பெங்களூரில் சைந்தவி முக்கியமான வேலையாக வெளியில் சென்றிருக்க குழந்தையின் பொறுப்பை கீர்த்தி வசம் கொடுத்திருந்தாள். அன்று மட்டுமல்ல, கீர்த்தி என்று அவளிடம் வந்து சேர்ந்தாலோ அன்றிலிருந்தே தோழியின் நிலையை உணர்ந்து ஒன்று தானோ அல்லது தன் மகளோ என் நேரமும் கீர்த்தியுடன் இருக்குமாறு பார்த்து கொள்வாள். காலையிலிருந்து ஆட்டம் போட்ட குழந்தைக்கு ஒரு வழியாக உணவை ஊட்டி முடித்த கீர்த்தி குழந்தையை அணைத்து தட்டி கொடுத்து உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்தாள். கண்களை மூடி மெல்லிய குரலில் பாடிக்கொண்டிருந்தவளின் மனதினுள் அவளையும் அறியாமல் பழைய நினைவுகள் ஆர்ப்பரித்தன. தன் வாழ்வை தலைகீழாக புரட்டி போட்ட அன்றைய தினம் மனதில் எழுந்து பாரமேற்றுவதை என்ன முயன்றும் அவளால் தடுக்க முடியவில்லை. அதிலும் கடவுளுக்கு நிகராக பூஜித்து வந்த தன் தந்தையின் பாசாங்கான பேச்சும் நடிப்பும் துரோகமும், அதில் கண்மூடித்தனமாக தான் வீழ்ந்ததும், அதைத் தொடர்ந்து தன் முட்டாள்தனத்தால் சரணுக்கு இழைத்த அநீதியும் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனதில் முட்டி மோத அன்றைய நாள் அவள் மனக்கண்ணில் விரிந்தது. கீர்த்தியிடமிருந்து விலகுமாறு பிரகாசம் சரணுக்கு எச்சரிக்கை விடுத்த 3ஆம் நாள் காலை. சொல்லுங்கப்பா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ காலையிலே எதுவும் சொல்லாம அவசரமா என்னை கூட்டிட்டு போறீங்க என்றாள் கீர்த்தி. அது நேரம் வரை பலத்த யோசனையில் இருந்த பிரகாசத்தின் முகம் மகளின் கேள்வியில் நொடியில் கசங்கி போக மனதின் அழுத்தம் தாழாமல் சட்டென அவர் கண்களில் நீர் திரண்டு விட்டது. அப்பா என்று அதிர்வுடன் கீர்த்தி பார்க்க, குட்டிமா என்று நான் தழுதழுக்க மகள் தலையை ஆதூரமாக வருடியவருக்கு தொண்டை அடைத்து போனது. அதற்கு மேல் தொடர முடியாமல் மகளின் கரங்களில் முகத்தை புதைத்தவரின் உடல் அந்நிச்சையாக குலுங்க தொடங்கியது. திடீரென்ற தந்தையின் அசாதாரண செயலில் என்ன நடக்கிறது என்ற யூகமற்ற கீர்த்திக்கு இது நாள் வரை கம்பீரமே உருவாக அனைவரையும் விரலாசைவில் கட்டுப்படுத்தும் தன் தந்தையிடமிருந்து முதல் முறையாக காரணமற்று வெளிப்படும் கண்ணீரில் எவ்வாறு அவரை தேற்ற என்று புரியாமல் அலமலந்து போனாள். முன்னே சென்ற வாகனத்திற்கு சரவணன் ஒலிக்கவிட்ட ஹாரனில் தன்னிலை மீண்டவளுக்கு தந்தையின் கண்ணீரில் குளித்திருந்த தன் கரங்கள் அவரின் பரிதாபகரமான நிலையை உணர்த்தியது. பா, அப்பா, என்னப்பா ஆச்சு? எதுக்கு அழறீங்க? ப்ளீஸ்ப்பா, அழாதீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கும் அழுக வருதுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பாருங்க என்றவளின் குரலும் உடைய தொடங்கியது. அப்போதும் அவர் நிலை மாறாது இருப்பதை கண்டவள் சரவணனிடம், அங்கிள், அப்பாக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அழறாரு என்றாள். ஏற்கனவே சரணை அவர் மிரட்டியதை அறையின் வெளியில் இருந்து கேட்டிருந்த சரவணனுக்கு இப்போது அவரை முழுதாக நம்பும் மகளிடமும் வேஷம் போட்டு நடிப்பதைக் கண்டு கோபம் எழுந்தது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு, எனக்கு எதுவும் தெரியாதுமா என்றார். என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க தானே எப்பவும் அப்பா கூட இருப்பீங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல வண்டியை ஓரமா நிறுத்துங்க என்றிட சரவணனும் கிளை சாலையில் வண்டியை நிறுத்தியவர் இறங்கி காருக்கு வெளியில் நின்று கொண்டார். பா, இப்படி இருந்தா என்னப்பா அர்த்தம்? ப்ளீஸ்ப்பா, அழுதது போதும். என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு தொந்தரவா என்றவளின் கலங்கிய குரலில் முகம் நிமிர்த்திய பிரகாசம் மெல்ல தன்னை ஆசுவாசப்படுத்தி மகளின் தலையை ஆதூரமாக வருடியபடி, அம்மாடி, நீ இருக்கிறப்போ எனக்கு என்னடா குறை வந்துட போகுது? எனக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. சொல்லப்போனா என் மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த அப்புறம் ஏண்டா உயிரோடு இருக்கோன்னு தோணுது என்று அவர் சொல்லவும், பா, என்னப்பா பேசுறீங்க? நீங்க இந்த அளவு மனசுடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? எதுவா இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது தப்பு என்றாள் கீர்த்தி. முடியலடா, என்னால முடியல என்றவரின் விழிகளில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. எனக்கு ஒன்றும் இல்லை குட்டிமா. ஆனா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிச்சயமா உனக்கு ஒண்ணுன்னா அப்பாவால தாங்க முடியாதுடா, அது உனக்கே தெரியும் என்று கதறியபடி அட்டகாசமாக தன் நடிப்பை தொடங்கியிருந்தார் பிரகாசம். ஆம், என்னதான் தன் மிரட்டலுக்கு பயந்து சரண் இதுவரை மகளிடம் எதையும் கூறாமல் இருந்தாலும் அத்தனை சுலபத்தில் அவன் தன் மகளின் வாழ்விலிருந்து விலகுவான் என்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. தங்கள் இருவருக்கிடையிலான பேதத்தை களையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் சரண் எப்படியும் 20 லட்சம் பணத்தோடு வருவான் என்று அவருக்கு நன்கு தெரியும். ஏனெனில் அவனுக்கு கெடு விதித்துவிட்டு வந்தவர் அவனை பின்தொடர்ந்து கண்காணிக்க ஆட்களையும் ஏற்பாடு செய்திருந்தார். அதில் அவன் 2 நாட்கள் அலுவலகத்திற்கு கூட செல்லாமல் பணம் புரட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை அறிந்தவருக்கு எங்கே தன் திட்டத்தை அவன் சிதைத்து விடுவானோ
என்று உள்ளுக்குள் பெரும் அச்சம். பணம் தானே தனக்கும் கீர்த்திக்கும் இடையில் தடையாக இருப்பது என்று கேட்டவன் எங்கே அதை கொண்டு வந்து அடைத்துவிட்டு மீண்டும் மகளை நெருங்க முற்படுவானோ, அல்லது நாதன் மூலமாக பெண் கேட்டு வந்து தன் முகத்திரையை கிழித்து இருக்கும் சூழலை மேலும் சிக்கலாக்கி தன் அமைச்சர் கணவருக்கு மூடு விழா நடத்தி விடுவானோ என்ற அச்சம் அவருக்கு அதிகரிக்கவே செய்தது. அவரது நோக்கம் சரணிடமிருந்து கடன் பணத்தை பெறுவது அல்லவே. அதை காரணமாக வைத்து அவனது தன்மானத்தை சீண்டி தனக்கு அடிபணிய வைத்து அதன் மூலமாக தன் அமைச்சர் பதவியை அடையும் தடைக்கல்லான அவனை மகள் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்துவது. அவர் வரையில் மகளிடமான அவரது நன்மதிப்பையும் இழக்கக்கூடாது. அதே நேரம் அவளாகவே சரணை நிராகரித்து தான் காண்பிக்கும் மணமகனை முழு மனதோடு ஏற்க வேண்டும். எப்போதுமே அடுத்து என்ன என்று யோசிக்கும் அவகாசம் கூட எதிராளிக்கு கொடுக்காமல் மீண்டும் எழ முடியாத வகையில் விடாமல் தொடர்ந்து அடித்து வீழ்த்துவதுதான் பிரகாசத்திற்கு வழக்கம். அதனால் மகள் விடயத்திலும் அதையே செயல்படுத்த தொடங்கினார். அதற்காக ராப்பகலாக திட்டமிடத் தொடங்கியவர் இன்று அதிகாலையே மகளை தேடி புறப்பட்டு விட்டார். செல்லும் வழிநெடுகிலும் பிரகாசத்தின் மனம் அமைச்சர் கூறியதையே அசை போட்டு கொண்டிருந்தது. எப்போது அமைச்சர் தன் மகனுக்காக பிரகாசத்திடம் பெண் கேட்டாரோ அப்போதே கீர்த்தியின் காதல் குறித்து தயங்கியபடியே முழுதாக சொல்லிவிட்டார். அதை கேட்ட அமைச்சரோ, யோ, இந்த வயசுல காதல் கத்திரிக்காயெல்லாம் வரலனா தான் நம்ம ஆச்சரியப்படணும். அதெல்லாம் ஒரு காலையா? இப்ப என்ன, உன் பொண்ணு காதலிக்கிறா, அவ்வளோதானே. இங்க பாரு பிரகாசம், உனக்கே தெரியும், எனக்கு ஒரே பையன், என்னோட அரசியல் வாரிசு. அதுவும் இப்போ மாவட்ட அளவில் என் பையன் இளைஞர் அணியில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் அவனையும் மாநில அளவில் பதவியில் உட்கார வச்சிருவேன். இது அரசியல் பிரகாசம். இங்கே கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன ஆதாயம்னு தான் பார்க்கணும். எதில் எத்தனை ஓட்டு தேரும்னு ஒரு கணக்கு இருக்குது என்றவருக்கு அல்லவா தெரியும் பிரகாசத்தின் மகளை தன் மகனுக்கு கட்டுவதன் பின் இருக்கும் கணக்கு. நாம் சந்திக்கிற மக்கள்கிட்ட இருந்து வெளிப்படுற கோபம், சந்தோஷம், கண்ணீர், ஆற்றாமை, இப்படி எல்லாத்தையும் எப்படி ஓட்டா மாத்துறதுன்ற சாணக்கியத்தனம் இருக்கணும். அப்போதான் இங்கே நிலைக்க முடியும். இல்லை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பானுங்க. ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே நாற்காலி எவனுக்கும் நிரந்தரமானதில்லை. அது ஆட்டம் காண்பிக்கிறதும் நிலைக்கிறதும் நம்ம கையில் இருக்கு. சின்ன கலகம் போதும், நாளைக்கே நான் நினைச்சா முதலமைச்சர் நாற்காலியில் என் மகனை உட்கார வைக்க முடியும். பார்க்குறியா என்றவருக்கு கட்சியில் இருக்கும் செல்வாக்கை உணர்ந்த பிரகாசத்திற்கு அவர் கூற்று எந்த அளவிற்கு சாத்தியமாக கூடும் என்பது தெரியும். யோ, இங்க ஒவ்வொரு விரல் அசைவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். பணமும் கை கோர்த்தாதான் அந்த பணத்துக்கே மதிப்பு. ஒன்றும் இல்லாத அன்னக்காவடிக்கு உன் மகளை கொடுத்து அவ வாழ்க்கையோட சேர்த்து உன் அரசியல் அத்தியாயத்தையும் அழிச்சுக்காத என்றவரின் பேச்சில் இருந்த எச்சரிக்கையை பிரகாசமும் உணர்ந்திருந்தார். கடைசியா சொல்றேன் பிரகாசம், உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுத்தா நீ மந்திரி, இல்ல எந்திரி என்று சொடக்கிட்டவர் கராரான குரலில் கிளம்பு என்றார். சரிங்கய்யா, எனக்கு சம்மதம் என்று தலையாட்டி விட்டாலும் பிரகாசத்தின் முகத்தில் தயக்கம் இருப்பதை கண்டவர், யோ, நம்ம வழியில குறுக்க வர எத்தனை பேரை இதுவரைக்கும் ஊர் தெரியாம அழிச்சிருப்போம். உன் பொண்ணு கூட சுத்திரவனை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? வேணும்னா சொல்லு, நம்ம பசங்களை அனுப்புறேன் என்றார். இல்லை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். எனக்கு என் பொண்ணு விருப்பத்தோடு இந்த கல்யாணம் நடக்கணும்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லையா என்றவரிடம், நாளைக்கு நீயும் முதலமைச்சர் மாமனார்னு காலரை தூக்கி விட்டுட்டு சுத்தலாம். உன்னோட மதிப்பும் செல்வாக்கும் கூடும். இந்த பக்கம் உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுத்துட்டு அந்த பக்கம் பதவியில் உட்காரு. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இந்த பந்தம், பாசம், நியாயம், தர்மம்னு எதை பற்றியும் யோசிக்காத. யோ, பதவியும் பணமும் இருந்தால் எல்லாமே நம்ம காலுக்கு கீழையா, புரியுதா என்று கூற பிரகாசமும் தைரியமாக அடுத்தடுத்த நகர்வுகளை ஆரம்பித்திருந்தார். சரணை வீழ்த்தும் ஆயுதங்களில் ஒன்றான மகளிடமிருந்து அதன் ஆரம்பத்தை தொடங்கியவர் சென்னையிலிருந்து வீடு திரும்பும் வழியிலேயே அதற்கேற்றவாறு கீர்த்தியையும் தயார்படுத்த தொடங்கினார். தனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று தந்தை இப்படி கதறி துடிக்கிறார் என்று புரியாத கீர்த்தி, அப்பா எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன், ஆனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படி என்னதான்ப்பா ஆச்சு, சொல்லுங்க என்றாள். அம்மாடி, உனக்கே தெரியும் உன்னோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு அப்பா கனவு கண்டுட்டு இருக்கேன்னு. ஆனா இங்க முதலுக்கே மோசமாகிடும் போல இருக்குடா. ஏன்பா, அப்படி என்ன ஆச்சு? குட்டிமா,
மாப்பிள்ளை எப்போ அவங்க வீட்டில் பேசுகிறாரோ பேசட்டும், அது அவரோட விருப்பம். அதுக்காக நான் அமைதியாக இருந்துட முடியுமா என்றவர் அவளை அணைத்து கொண்டு, எனக்கு ஒரே பொண்ணுடா நீ, உன்னோட வார்த்தைக்காக தான் பொறுமையாக இருக்கேன். மாப்பிள்ளை ஓகேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கல்யாணம் நடத்திடணும்னு பல கனவோடு இருக்கேன். எந்த மண்டபம், யார் கச்சேரி, எந்த மாதிரி அலங்காரம், ஊர்வலம், சாப்பாடு, இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து இருக்கிறதுலே பெஸ்ட் எதுன்னு பெரிய பட்டியலே போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னே என்னதான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் மனப்பொருத்தமோ ஜோடி பொருத்தமோ இருந்தாலும் ஜாதக பொருத்தம்னு ஒன்று இருக்கேடா, அதையும் பெரியவங்க எங்கள் திருப்திக்காக பார்க்கணுமே என்றிட, என்னப்பா இது, இந்த காலத்தில் இன்னும் ஜோசியம் ஜாதகம்னு நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம வாழ்க்கை நம்ம கையில், எப்படி கொண்டு போகிறோன்றதுல தான் வாழ்க்கையோட வெற்றியே அடங்கி இருக்கு என்று கீர்த்தி சொல்ல, ஆமா குட்டிமா, நீ சொல்கிறது ரொம்ப சரி. அதுவும் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இருக்கிற புரிதலுக்கு உங்கள் வாழ்க்கை நானே யோசிச்சு பார்க்காத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி ஜாதகமெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. ஆனால் ஒருவேளை மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதை எதிர்பார்க்கலாம் தானே, அதான் அதுக்கும் தயாராக இருக்கலாமேன்னு ஜாதகம் பார்க்க போனேன் என்றார். கலைவாணிக்கு ஜாதகத்தில் எத்தனை நம்பிக்கை என்று கீர்த்திக்குமே தெரியும். தந்தை அதையும் தனக்காக யோசித்து முன்னெடுத்திருப்பதில் அத்தனை நிறைவாக ஆம் என்றாள். அதான் நேற்று நம்ம ஜோசியர்கிட்ட உன்னோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளையோட பிறந்த தேதி வருஷம் கொடுத்து பொருத்தம் பார்க்க போயிருந்தேன். ஆனால் இப்போ இருக்க கிரக நிலை உனக்கு எதிராக இருக்கிறதால திருமணத்தில் தோஷம் உண்டாகி இருக்குன்னு சொன்னார். அதாவது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் 4 பொருத்தம் மட்டுமே ஒத்து வருதான். நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தா உன்னோட தோஷத்தால் பின்னாடி மாப்பிள்ளைக்கு பெரிய கண்டம் வர வாய்ப்பு இருக்கிறதாவும், அதனால் என்று அவர் தயங்க, சொல்லுங்கப்பா, அதனால என்ன? மாப்பிள்ளையோட உயிருக்கே ஆபத்தாம் என்றார் கலங்கிய விழிகளோடு. எங்கே தன்னுடைய தோஷத்தால் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று தந்தை அச்சம் கொண்டுள்ளார் என்று கீர்த்தி நினைத்திருக்க, இங்கு சரணுக்கு கண்டம் என்றதாலேயே கீர்த்திக்கு சிந்தை கெட்டு போக உயிருக்கும் மேலானவனின் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்தவள் கண்ணீர் சுமந்த விழிகளுடன் பேச்சற்று போனாள். கீர்த்தியின் கண்ணீரில் பிரகாசத்தின் முகத்தில் பரம திருப்தி உண்டானாலும் கண்ணீரோடு, ஒருவேளை மாப்பிள்ளை அதை தாண்டினாலும் அதன் பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போக வாய்ப்பு இருக்காம் என்ற போதே அவர் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அதை துடைக்கவும் மறந்தவராக, இது மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா தன்னோட பையன் வாழ்க்கையை பணைய வைக்க யாரும் துணிய மாட்டாங்கடா. ஒருவேளை அவங்க உங்க கல்யாணத்துக்கு மறுத்துட்டா மாப்பிள்ளை அவங்கள எதிர்த்து உன்னை கட்டிக்க சம்மதிப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. அதான் 1க்கு 4 ஜோசியரை பார்த்து இதுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டுட்டு வந்திருக்கேன் என்றதில் நாசி உடைக்க நிமிர்ந்த கீர்த்தியின் வழிகள் ஆச்சரியத்துடன் தந்தையை பார்த்தது. என்னடா பார்க்குற என்று கீர்த்தியின் கன்னத்தை தட்டியவர், அது எப்படி என் பொண்ணு வாழ்க்கைய நான் சும்மா விட்டுடுவேன்? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ வைக்க துப்பில்லைன்னா அப்புறம் நான்லாம் என்ன அப்பேன்? எனக்கு நீயும் மாப்பிள்ளையும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்டா. அதுக்காக எதையும் செய்வேன். இவ்வளோ ஏன், என் உயிரையும் கொடுப்பேன் என்ற தந்தையின் மெய்யன்பில் நெக்குருகி போன கீர்த்திக்கு வார்த்தை வசப்படவில்லை. அவள் பார்வையோ பெரும் நன்றி பெருக்குடன் அவர் மீது படிந்தது. நீ கவலைப்படாதடா, நான் ஜோசியர்கிட்ட பேசி இன்னைக்கு வீட்டில் பூஜை வச்சிருக்கேன். உன் கையால் செய்யணும். அதை பண்ணிட்டா போதும், மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் வராதான். அது மட்டும் இல்லை, பரிகாரம் பண்ணின ஒரே மாசத்துக்குள்ள உங்க கல்யாணத்தை முடிக்கணுமா. அப்பதான் உங்களுக்கு வம்ச விருத்தியில எந்த குறையும் இருக்காதான். அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றதும், அப்பா என்று பெரும் கேவலுடன் கீர்த்தி அவர் நெஞ்சில் சாய்ந்தாள். மாப்பிள்ளை கிட்ட பேசினியாடா என்றார் மகளை அரவணைத்து. இல்லப்பா, காலையிலிருந்து இன்னும் பேசல. நீங்க அவசரமா கிளம்ப சொன்னதுல மறந்துட்டேன். இப்போதைக்கு மாப்பிள்ளைக்கு எதுவும் சொல்லாத குட்டிமா, சர்ப்ரைஸா இருக்கட்டும். மாப்பிள்ளையே அவங்க வீட்டில் பேச தயங்குறாருன்னு புரியலை. ஆனால் இன்னைக்கு பூஜை முடிஞ்சதுமே அவர் அப்பா கிட்ட பேசி நிச்சயம் முகூர்த்த தேதியெல்லாம் நான் முடிவு பண்ணுறேன். அப்பா இருக்கேன்டா உனக்கு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, புரிஞ்சதா என்றார் பிரகாசம். கீர்த்தியோ தன் மீதான தந்தையின் கரை காணாத அன்பிலும் சரண் மீதான பாசத்திலும் அக்கறையிலும் மெய் சிலிர்த்து போனாள். இவரை தந்தையாய் அடைய எத்தனை ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்ற தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசவில்லை. சரிப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி மாமா கிட்ட நான் எதுவும் சொல்லலை என்று மீண்டும் அவர் நெஞ்சில் சாய்ந்தவளுக்கு ஏன் என்றே தெரியாமல் கண்ணீர் வழிந்தது.
பாப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம்டா. என்னப்பா? இது மாப்பிள்ளை உன்கிட்ட சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் உனக்கு தெரியறது அவசியம்னு நான் நினைக்கிறேன் என்று குரல் கரகரக்க விஷயத்தை சொல்லாமல் பிரகாசம் மென்று விழுங்க, என்னப்பா, என்ன சொல்லுங்க என்றாள் கீர்த்தி. அது ஒன்றும் நம்ம சம்மந்தி என்று தொடங்கியவர் மகளுக்கு புரியும் வகையில், அதாண்டா மாப்பிள்ளையோட அப்பா, அவர் என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாரு என்றவரை இடையிட்டவள், என்னப்பா சொல்றீங்க? பணமா? எதுக்கு? இதுவரை மாமா அப்படி என்கிட்ட எதுவும் சொன்னதில்லையே என்று புரியாமல் தந்தையை பார்த்தாள். குட்டிமா, உனக்கு மாப்பிள்ளையோட குடும்பம் பற்றி முழுசா தெரியுமாடா என்றார் மகளிடம். ஏன்பா கேட்குறீங்க? மாமா சொல்லியிருக்காங்களே, அவங்களோட அக்கா மாமா குடும்பம் எல்லார பற்றியும் என்றவளிடம், அதில்ல குட்டிமா, மாப்பிள்ளையோட அப்பா அவரோட வேலையை பற்றி ஏதாவது? இல்லைப்பா, ஆனால் சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் வளர்த்தாருன்னு சொல்லியிருக்காரு. அதுதாம்மா, அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நான் தான் அவருக்கு உதவி இருக்கேன் என்று பிரகாசம் சொல்ல, நீங்களா? ஆனால் மாமா இது பற்றி எதுவும் சொன்னதில்லையே. தெரியலடா, ஒருவேளை அவங்க அப்பா சொல்லாமல் விட்டுருக்கலாம். குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. ஊரில் எவ்வளவோ பேர் இருந்தாலும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப மரியாதை. தொழிலில் நாணயமாக இருக்கிறதால என்கிட்ட தான் அப்பப்போ கடன் வாங்குவார் என்றவர் தலையை குலுக்கி, சரி அதை விடு, அதெல்லாம் இப்போ எதுக்கு? எனக்கு என் பொண்ணு போய் வாழ போகிற வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட கடன் பட்டிருக்கிறதோ இல்லை நான் அந்த கடனை திருப்பி கேட்குறதோ நல்லா இருக்காது. என் பொண்ணோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு எதுவுமே தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களோட கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம். வீட்டுக்கு போனதும் நான் மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஒருவேளை இதை மனசில் வச்சுட்டு கூட அவர் தயங்கலாம். உங்கள் கல்யாணத்தை மறுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு என் பொண்ணு சந்தோஷத்தை விட 20 லட்சம் பெருசுலடா என்றார் பிரகாசம். அதில் திகைத்து போன கீர்த்தி, என்னப்பா சொல்கிறீங்க? இவ்வளோ பணமா என்றாள். எவ்வளோவா இருந்தால் என்னம்மா, எதுவும் என் பொண்ணோட சிரிப்புக்கு ஈடாகுமா சொல்லு என்று கேட்டவர், நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதாண்டா, அதுதான் இந்த அப்பாவுக்கு வேணும். ஆனால் இதை பற்றி நீ மாப்பிள்ளைகிட்ட எதுவும் பேசிக்காத. அவர் ரொம்ப கௌரவம் பார்க்குற ஆள் போல. நிச்சயமாக நான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டான்னு சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டார்டா என்றிட, தனக்காக லட்சங்களை துச்சமாய் துறக்க என்னும் தந்தையின் ஈடு இணையில்லா பாசத்தில் கீர்த்திக்கு அவர் மீதான பிரமிப்பு பன்மடங்காக கூடிப்போனது. என்ன மாதிரியான மனிதர் இவர்? ஆங்காங்கே குழந்தைகளிடம் படிப்பிலிருந்து திருமணம் வரை தங்கள் விருப்பத்தை திணிக்கும் பெற்றோர் மத்தியில் பெண்ணுக்காக பணம், பொருள், அந்தஸ்து, கௌரவம், உயிர் என அனைத்தையும் துச்சமாக தூக்கி எறிகிறாரே என்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. அவருடைய உயரம் அறிந்திருந்தவளும் மௌனமாய் அவருக்கு தலையசைத்து, நான் ரொம்ப லக்கிப்பா, உங்களை மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, நீங்க தான்ப்பா பெஸ்ட் என்று கண்ணீருடன் சொல்லி அவரை அணைத்து கொண்டவளின் பூரிப்பை சொல்லில் வடிக்க இயலாது. தன் முதல் அஸ்திரம் தயார் நிலையில் இருப்பதைக் கண்ட பிரகாசத்தின் முகத்தில் மெல்லிய புன்னகை. வழியிலேயே உணவை முடித்துக்கொண்டு மகளை பொட்டிக்கிற்கு அழைத்து சென்று பூஜைக்காக அவளுக்கு புது புடவை எடுத்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் மகளுக்கே தெரியாமல் அவள் கைபேசியை கைப்பற்றி அதை அணைத்து வைத்து கொண்டார். வீடு வந்து சேர்ந்ததும் தந்தை அளித்த நம்பிக்கையில் சரணுக்கு அழைத்து வீடு வந்து விட்டதை கூறவும் மறந்தவளாக ஓய்வெடுக்க சென்று விட்டாள் கீர்த்தி. அதே நேரம் சரணின் வீட்டிற்கு சென்ற பிரகாசம் சரணுக்கு எதிரான மற்றொரு அஸ்திரத்தையும் கச்சிதமாக எய்துவிட்டு வந்தவர் சரணுக்கு அழைத்து பேசவும் மறக்கவில்லை. அதன் விளைவு அவரே எதிர்பாராத வகையில் அவருக்கு சாதகமாய் அமைந்தது. மாலை பூஜை என்பதால் கீர்த்தி குளித்து தயாராக தொடங்கவும் அமைச்சரின் குடும்பம் பிரகாசத்தின் வீட்டிற்கு வந்து சேரவும் சரியாக இருந்தது. ஆம், வீடு தேடி வரப்போகும் சரணை வீழ்த்துவதற்கான அடுத்த அஸ்திரமும் இப்போது தயார் நிலையில். இதில் சரணின் வரவு மட்டுமே பாக்கி. அதை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் பிரகாசம்.